ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? இது சிறியகுண்டம்ண்ணே. எங்க? சிறியகுண்டம். திருவைகுண்டமா? ஆமாண்ணே. ஓகே ஓகே. இது என்ன மாடுதான்? நாட்டு மாடு மாதிரி இருக்கு. இருபிறவிண்ணே. இருபிறவி. ஆமா. நாட்டு மாட்டுல இருபிறவி. ஆமாண்ணே. ஓகே ஓகே. ஆனா பியூரா ஒரு 50% நாட்டு மாடு மாதிரி தான் தெரியும். ஆமா ஆமா. சரி சரி. இது கண்ணு எப்ப போட்ட கண்ணு இது? இது போட்டு ஒரு 3 மாசம். 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்குமா? ஆமாண்ணே. ஏன்னா 3 மாசம் கண்ணுனா இது வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா இல்ல வீட்டுக்கு? ஆமா. அது 3 மாசம் வத்து பால்னு சொல்லுவாங்கண்ணே. ஆமா, வத்து பால் மாடு. வத்து பால் தானே? ஆமாண்ணே. பால் என்னன்னு சொன்னாங்க? பால் ஒரு 3 லிட்டர் சொன்னாங்க. ஒரு நேரத்துக்கா? 3 நேரத்துக்கு. 2 நேரத்துக்கு சேர்த்து 3 லிட்டரா? ஆமாண்ணே. 1.5 லிட்டர் தான் இருக்கும் சொல்லிருக்காங்க. ஆனா மடு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, மடு பாலை சொல்லாங்க, சொல்லி தராங்க. அப்படிதான் சொல்லி தந்திருக்காங்க. ஆனா மடு கொஞ்சம் பெருசா இருக்கு. கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குண்ணே. வாய்ப்பு இருக்கு. என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? இது வந்து 20 சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. நீங்க என்ன ரேட் வாங்கிருக்கீங்க? நம்ம 20 வாங்கிச்சுண்ணே. 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? ஆமாண்ணே. 25 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு. ஆமாண்ணே. ஆமா. இதுல லாபம் எப்படி இருக்குமா இல்லையா? லாபம் வந்து நம்ம வீட்டுக்கு ஆமாண்ணே. நம்ம பால் பண்ணி அதனால பிரச்சனை இல்லை. ஆமாண்ணே. சரி சரி சரி. இன்னைக்கு மாடு 20 ரூபாய்க்கு ஆகணும். அந்த அளவுக்கு ஆகிடும். ஓ, மாடு என்னைக்குமே 20 ரூபாய்க்கு ஆகும். ஆமாண்ணே. வெத்து பாலா இருந்தாலும் அது 20 ரூபாய்க்கு போயிரும். போயிரும். ஆமா, இது வாங்குறது நல்ல லாபம். ஆமாண்ணே. மத்த சந்தையில இருந்து மேலப்பாளையம் சந்தை எப்படி இருக்கு? மேலத்துல எப்பவும் விலை கம்மியா தான். விலை கம்மியா தான். ஆமாண்ணே. சரி சரி. காளை மாடுகள் மட்டும் கொண்டு வருவீங்களா பசு மாடு கொண்டு வருவீங்களா? எல்லாம் கொண்டு வரும். எல்லாம் கொண்டு வருவீங்க. இன்னைக்கு என்ன ஒரு வளர்ப்பு காளையை கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, கண்ணுட்டி. ரெண்டுமே கண்ணுக்குட்டி. ஆமா. ஒரே மாட்டுல பிறந்ததா இல்ல? இல்ல, வேற ஒரே ஆள்கிட்ட வாங்கினீங்களா இல்ல வேற ஆள்கிட்ட வாங்கினீங்களா? ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கிச்சு. ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கினீங்க. பாக்க ரெண்டும் ஒண்ணு போல பிறந்த மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. எந்த வித குறையும் எதுவும் யாரும் சொல்ல முடியாது. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 45 ரூபா சொன்னோம். 45 ரூபா சொல்றீங்க. இது வரைக்கும் கேள்வி இன்னும் வந்திருக்கு? கேள்வியே வரல. கேள்வி வரல. யாரும் வந்து இன்னும் பார்க்க வரலண்ணே? வரல. எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? வந்து ஒரு 1 மணி நேரமா நிக்கிறீங்க. 1 மணி நேரமா நிக்கிறீங்க. ஆமா. இது வரைக்கும் யாரும் வந்து கேட்க வரல. இதை குடுக்கறதா இருந்தா என்ன ரேட் கொடுப்பீங்க? வந்த ஒரு அனுசரிச்சு கொடுத்துடலாம். அனுசரிச்சுன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? குறைஞ்சது ஒரு 40 ரூபா கொடுத்துடலாம். 40 ரூபானா கொடுத்துருவீங்க. சரி. இது என்ன காளைகளுக்கு? காங்கேயம். காங்கேயம். இது என்ன காளை எதுக்கு யூஸ் ஆகும்? வண்டி மாட்டுக்கு. அது பெருசா எல்லா வேலையும் யூஸ் படுத்திக்கலாம். பெருசா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வண்டி போட்டுக்கலாம். ரேஸுக்கு யூஸ் ஆகுமா? ரேஸுக்கு வராது. வண்டி மாட்டுகளுக்கும் அந்த கிட மாட்டுகளுக்கும் உழவு மாட்டுக்கு அதுக்கும் வச்சுக்கலாம். ஆமா. சரி. என்ன மாடுகள் வாங்கிருக்கீங்க? என்ன வகையான மாடு இது? ஜெர்சியா சிந்து மாடா? இது என்ன மாடு? ஜெர்சி வகையான மாடு. ஜெர்சி வகையான மாடு. எத்தனை லிட்டர் பால் சொல்லிருக்காங்க? 4 நாள் கறக்கும். 4 நாள் கறக்கும். ரேட் என்ன சொன்னாங்கண்ணே? ரேட்டு 30 சொன்னாங்க. நம்ம 27க்கு முடிச்சிருக்கோம். 27க்கு முடிச்சிருக்கீங்க. இது எப்படி சௌரியமான விலை தானா இல்ல கொஞ்சம் விலை எதுவும் கொஞ்சம் கூட இருந்திருக்கா? நார்மல் ரேட்டு தான். நம்ம எப்பவுமே நார்மல் ரேட்டு தான். சௌரியமான ரேட். ஆமா. இது மத்த சந்தையில வாங்குறதா இருந்தா ரேட் எப்படி கூட இருக்குமா குறைய இருக்குமாண்ணே? ஆமா, எல்லா சந்தையை விட மேலப்பாளையம் சந்தை கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆமா, ரேட்டு கம்மியா தான். ரேட்டு கம்மியா இருக்கு. ஆமா. இது எத்தனை ஈத்து மாடுங்க? 4 ஈத்து இருக்கும். 4 ஈத்து இருக்கும். சொன்னது எத்தனை ஈத்து சொன்னாங்க? 4 ஈத்து தான் சொன்னாங்க. 4 ஈத்து சொல்லிட்டாங்கண்ணே. ஆமா. உண்மையை சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆமா. சரி. வீட்டுல அப்பனா பால் மாடுகள் அதிகமா வச்சிருக்கீங்க? ஆமா, ஒரு 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்கு. ஆமா, 10 மாடு. என்ன கண்ணு போட்டுருக்குது? இது காலங்கண்ணு. இது எல்லாரும் 1 மாசம் 2 மாசம் கண்ணை தான் வாங்குனீங்க? 5 மாசம் கண்ணை வாங்கிருக்கீங்க? நம்ம மாடு கண்ணு சேர்த்து வாங்கிருங்களா? ஓ, நீங்க வாங்கி விற்கவும் செய்வீங்களோ? கண்ணுட்டி மாடு வித்தா கோயில் பிரிஞ்சிடும். 35 ரூபாய் மாடு வித்துட்டா கண்ணுட்டி மாடு. ஓ, அப்படி சேர்த்து வாங்கி அதுக்காண்டி வாங்கி சேல்ஸும் பண்ணுவீங்க நீங்க? சேல்ஸ் பண்ணுவோம். கறந்துட்டு வித்தாலும் வெத்த மாட்டுக்கு விலை கிடைச்சிருங்களா? ஓ, அதுக்காண்டி. பசு 25 ரூபா, கண்ணுட்டி 1 ரூபா. ஓ, அதனால இது பாத்தேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நமக்கு விகேபுரம். அம்பை பக்கத்துல. அம்பை பக்கத்துல விகேபுரம். அங்க இருந்து இங்கதான் வந்து எப்போதும் மாடு விட்டுடுவீங்க? போன வாரம் வருவோம். வந்து இந்த வாரம் தான் மாடு. போன வாரம் மாடு வாங்கிட்டு போயிட்டோம். ஓ, போன வாரம் எடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த வாரம் அப்பதான் மாடு. ஓ, சரி. மாட்டு வியாபாரி அப்படின்னா நீங்க? இந்த மாட்டு வியாபாரியில அப்பா வியாபாரி. அப்பா கூட வந்தேன். அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் இங்க டிப்ளமோல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரானிக். ஓகே. சரி. என்ன வகையான மாடு இது? இது இருபிளாட்டு மாடுண்ணே. இருபிளாட்டு. அதான் இருபிறவிம்பாங்க. இருபிறவி. இது சிந்துல இருபிறவியா இல்ல? சிந்துல இருபிறவி. சிந்துல இருபிறவி. என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே? நம்ம 40 சொன்னாங்க. 40 சொன்னாங்க. அப்புறம் பால் எவ்வளவு இருக்குமா? பால் 4-3 ஓடுனாங்க. 4-3. 4-5 சொன்னாங்க. நமக்கு தெரியும் 4-3. 4-3 தான் வரும். அவங்க எத்தனை சொன்னாங்க? 40 ரூபா சொன்னாங்க. இல்ல, பால் எத்தனை சொன்னாங்க? பால் 5 சொன்னாங்க. ஒரு வேலைக்கு 5 அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேலைக்கு. அதான் அப்பனா 10 லிட்டர் வரும்னு சொல்லிருக்காங்க. 10 லிட்டர். அது நமக்கு தெரியாதா? 10 வராதுன்னு.
என்ன ரேட்டு சொன்னாங்க இதை? அதான் 40,000 ரூபா சொன்னாங்கண்ணே. நீங்க நம்ம என்ன ஃபைனலா 35க்கு முடிச்சிருக்கோம். 35 முடிச்சிருக்கீங்க. இதை ஒரு வேலை இப்ப குடுக்கறதா இருந்தா எவ்வளவு ரூபாய்க்கு கொடுப்பீங்கண்ணே? இப்போ நம்ம கொடுக்கறது நம்ம வீட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். இப்ப நீங்க வீட்டுக்கு தான் வாங்கிருக்கீங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்லயும் மாடு கிடக்கு. வீட்லயும் 4-5 மாடு கிடக்கு. 4-5 மாடு கிடக்கு. இது கண்ணு என்ன கண்ணுண்ணா இது? இது கண்ணு அந்த இருக்கு. அந்தது அதுவா? பொட்டை கண்ணு. பொட்டை கண்ணு தானே? ஆனா கண்ணு கொஞ்சம் பெரிய கண்ணு மாதிரி தெரியுது. நம்ம பெரிய கண்ணு மாதிரி இருக்கு. 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆயிட்டேனே. 2-3 மாசத்துக்கு மேல ஆகுது. ஓ, ஏன்னா அதான் வத்துப்பால் அப்படிமாங்களே 3 மாசம் ஆயிட்டனாலே. அது நமக்கு பால் வத்திட்டுலன்னு அவ்வளவுதான். 2-3 வரும்னு சொன்னாங்க. ஓ இல்ல, சிலவங்க வந்து வீட்டுக்கு வாங்குறதுனால கொஞ்சம் 3 மாசம், அதாவது 1 மாசம் கண்ணாவே வாங்குவாங்க. நமக்கு வீட்டுல மாடு எடுக்கிறேன். நமக்கு மாடு வீட்டுல 2 மாடு சென்னையாயிட்டு நம்ம பால் தேவைப்படுது. அதனாலதான் நமக்கு தற்சமயம் அதை வேணும் வாங்கி. 4 லிட்டர் கிட்ட. சரி சரி. இது ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? ஆமா, இது ஒண்ணுதான் வாங்கிருக்கோம். சரி, ஓகே. நம்ம பார்த்தது எருமகண்டி பார்க்க வந்தோம். இது அமைஞ்சிச்சு. எருமை அப்படின்னா அமையலையோ? அவங்க எருமகண்டி அமையல. இன்னைக்கு கொஞ்சம் அதிக வரத்து இல்ல. வரத்து இல்ல, கண்ணுக்குட்டி வரத்து இல்ல. ஆமா ஆமா. சரி சரி. எருமை கண்ணுக்குட்டி எதுக்குண்ணா? எருமகண்டி வளர்த்து விற்கிறதுக்கு தான். வளர்த்து விற்கிறது. ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கிட்டு 1 வருஷம் உள்ள கண்ணுட்டி வாங்கிட்டு நம்ம வளர்த்து விற்கிறதுக்கு. வளர்த்ததை வித்துருவீங்க. இந்த நாளைக்கு அப்புறம் நம்ம அண்ணன்ட பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம். சிறியந்தூர் வியாபாரி, காளை மாட்டுக்கு ஃபேமஸான வியாபாரிங்க. சுத்தி இருக்க காளைகள்ல பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இருக்காது. பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு ஆனா அண்ணனோட காளைகள் வந்து எப்போதுமே ஒரு மினுக்காவும் திணுக்காவும் பார்க்க அழகாவும் இருக்கும். பாருங்க, எந்த விதமான எதுவுமே குறைகள் சொல்ல முடியாது. அண்ணன் வச்சிருக்க காளைகள்ல 2மே இன்னைக்கு வந்து காங்கயம் வச்சிருக்காங்க. கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எத்தனை காளைகள் கொண்டு வந்தீங்க? 6 காளை கொண்டு வந்தேன். 6 காளை கொண்டு வந்துருக்கீங்க. 4 மட்டும் கையில வச்சிருக்கீங்க. அப்படின்னா 4 இருக்கு. 2 பொடி கண்ணு இருக்கு. 2 பொடி கண்ணு இருக்கு. சரி 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 சரி. இது என்ன ரேட்டு? இது என்ன ஜோடி? காங்கேயத்து மாடு. இது காங்கேயத்துல அது என்ன கலர்? இது என்ன கலர்? இது செவலைன்னு சொல்ல முடியாது, கருஞ்சவலை மாதிரி தான் சொல்லணும். கருஞ்சவலை, அதாவது முதுகுல வந்து ஃபுல்லா கொஞ்சம் கருப்பா இருக்கு. ஆமா, கருக்கா மயில. சரி சரி. இது என்ன கலர்ண்ணே? இது மயில, கருக்கா மயில. இது கருக்கா மயில. சரி 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 சரி. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபைனலா 95 ரூபா கொடுத்துடலாம். ஃபைனலா 95 ரூபானா கூட கொடுத்துடலாம். எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு எதுவும் பாதிப்பாகுதா? ரொம்ப பாதிப்பு. பணம் கொண்டு போறதுக்கு என்ன கணக்கு கேட்ட, பணம் கொண்டு போனா ரொம்ப சிரமமா தான் இருக்கு. அதை எப்படி நம்ம போய் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். நம்மளால மீட்டெடுக்கு வர முடியாது. வர முடியாது. அதுக்கு என்ன கணக்கு கேட்ட? சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இது என்ன பயன்பாட்டுக்கு வச்சிருக்கீங்க? இது உழவு வண்டி. உழவு வண்டி. இதுக்குதான் யூஸ் ஆகும். ரேஸுக்குலாம் இது ஆகாது. அது 2 எப்படி? அது 2 காங்கேயத்து மாட்டுல கிராஸ் மாடு. காங்கேயத்துல கிராஸ். ஆமா. ஓ, கொம்புகள் மட்டும் அப்படி இருக்கு, கொஞ்சம் தோற்றங்கள் மாறி இருக்கு. ஆமா. காங்கேயத்துல என்ன கிராஸ் இது? கொட்டாங் கிராஸா இல்ல நாட்டு மாடு? கிராஸ் மாடு. கொஞ்சம் ஒரிஜினல் மாடு இல்ல. ஒரிஜினல் இல்ல. என்ன ரேட்டுண்ணே? அது 2 ஒரு 95 ரூபா. அதையும் கொடுத்துடலாம். அதையும் 95 ரூபானா கொடுத்துருவீங்க. வயசு எத்தனை இருக்கும்? அது 6 பல்லு. 6 பல்லு கடை முளைப்போம். 6 பல்லு. ஆமா. இதுக்கு 2 நம்மால் பல்லு. 6 பல்லு முளைக்கி. ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துக்குள்ள இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். சரி சரிண்ணா சரி. 95 ரூபானா கொடுத்துடலாம் சொல்லி கொடுத்துடலாம். பார்த்து 5 முன்ன ஒரு 1000 500 முன்ன படம் வந்தாலும் கொடுத்துடலாம். ஆனா மத்த மாடுகள் வந்திருக்கு, காளை மாடுகள் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஆனா ஒரு தோற்றம் இல்ல. ஆனா நீங்க வச்சிருக்க காளைகள் மட்டும் ஏன் ஒரு மினுக்காவும் நல்ல ஒரு பார்க்க ஒரு அழகாவும் தோற்றத்தை எப்படி எடுத்துட்டு வரீங்க? அதை நான் அப்படி மாடா பார்த்து தான் எடுப்பேன். அப்படி மாடாதான் பார்த்து எடுப்பீங்க. இங்க இந்த சந்தையிலே எப்பயுமே என் மாட்டை அடிக்கிறது வேற மாடு. ஆமா, ஏன்னா அந்த முதுகுல எல்லாம் பாருங்க, அந்த அமைப்பு எல்லாமே அத ரெட்டை முதுகாவும் நல்ல பார்க்க ஒரு அழகாவும் எடுத்துட்டு வரீங்க. எப்போதுமே அப்படித்தான் வரும். எப்போதுமே ஒரு குறை இல்லாம எடுத்து வரீங்க. அரைக்கு ஒரு மாடு நான் வாங்க மாட்டேன். வேற மாட்டீங்கண்ணே. விலை 2000 கூட கொடுத்தாலும் இங்கேயும் மாட்டுக்கு 2000 சேர்த்து வித்துருவேன். ஓ, இங்கேயும் கூட 2000. ஆனா மினுக்கா இருக்க மாட்டுக்கு அதுக்கு தக்கன வேலை இருக்குல்ல. எப்பவுமே நல்ல விலை தானே. நல்ல பொருள் நல்ல விலை தான். கண்டிப்பா. அதுக்காக நம்ம அதுக்கு மறுப்புகள்லாம் கிடையாது. கண்ணுமா கொண்டு வந்திருக்கீங்க. என்ன வகையை சார்ந்தது இது? இது வந்து கிராஸ் விட்ட சேர்ந்தது. சிந்து கிராஸா இல்ல ஜெர்சி கிராஸா? இது ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ். சரி சரி. எத்தனை லிட்டர் பால் இருக்கும் ஐயா? என்ன 2-4 லிட்டர் இருக்கும். 2 4 லிட்டர் தான். ஒண்ணு சொல்லி வைக்கிறீங்களோ? விக்கிறதுல வாங்க. ஓ, நீங்க வாங்க வந்திருக்கீங்க. இது ஆமா. என்ன ரேட் கொடுத்து வாங்கிருக்கீங்க? 32 ரூபா. 35 ரூபா. 32. 32.
எத்தனாவது மாசத்துக்குள்ளது? கன்று ஈனி எத்தனை நாள் ஆகுது? கன்று ஈனி எத்தனை நாள் ஆகுது? 4 மாசம் இருக்கும். வத்துப்பாலா இருக்குமே, ஒரு 6 மாசம் தரும். அந்த வத்துப்பாலா இருந்தாலும் தரும். அப்படி அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னு. ஆனா சிலவங்க வந்து கன்று ஈனி ஒரே மாசத்துல வாங்குவாங்க. நீங்க கொஞ்சம் இப்படி வாங்கிட்டு போறீங்க, கொஞ்சம் ரேட் கூட வரும். ஓ இது கொஞ்சம் சௌரியமா கிடைக்கும் அதுக்காண்டி. எத்தனாவது ஈத்தான் இது? இது ரெண்டாவது ஈத்தான். சரி சரி, நல்ல ஒரு அருமையா இருக்கு. காராம்பசு மாதிரி இருக்கு மாடு. சரி சரி சரி. ஆனா வியாபாரியா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா சம்சாரியா? சம்சாரி. 2 மாடு ஒன்னா வாங்கிட்டு போறீங்களோ? ஆமாயா. என்ன ரேட்டு சொன்னாங்க? ரெண்டும் 30,000 சொன்னாங்க. ரெண்டும் 30,000. ஒரு மாடு 30,000. ஆமா. ரெண்டுமே கை கறவையில தான் இருக்கும். கை கறவை. வத்து பாலா இருக்கா இல்ல? வத்து பால் தான். இன்னும் எவ்வளவு நாள் பால் கொடுக்கணும் வத்து பாலா இருந்தா? ஒரு 3-4 மாதத்துக்கு கொடுக்கும். இன்னொரு 1 மாதத்துல எத்தனை மாதம்? 4 மாதத்துக்கு கொடுக்கும். ஒரு 4 மாதத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் கொடுக்க. சேனை இருந்தா ஒரு நம்பிக்கை. சேனை இல்லன்னா அடுத்து ஊசி. சேனை இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சேனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. இது என்ன ரேட் சொன்னாங்க? இது மட்டும் 30,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு ரேட் வாங்கிருக்கீங்க? 26. 26. அது எப்படி? இது நீங்க எவ்வளவு 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது 25 ரூபாய் வாங்கிருக்கீங்க. சரி சரி. எவ்வளவு சொன்னாங்க அப்பனா? 30,000 சொன்னாங்க. 30,000 சொன்னாங்க. 25,000 வாங்கிருக்கீங்க. இது பால் என்ன இருக்குமா இதுல? பால் 3 6 லிட்டர் சொன்னாங்க. 3 6 லிட்டர் இருக்குனாங்க. இதுல 5 10 சொன்னாங்க. அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான் இருக்குமா இல்ல ஒரு வேலைக்கா? ஒரு தேரத்துக்கு. ஒரு தேரத்துக்கு 5 இருக்கும். இதுலயே 5 இருக்கும். மொத்தம் 10 லிட்டர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆமா. 35,000 வாங்கிருக்கீங்க. எத்தனாவது ஈத்து மாடு? 3வது ஈத்து மாடு. ரேட் என்ன சொன்னாங்கண்ணே? அவங்க என்ன சொன்னாங்க? 40,000 சொன்னாங்க. ஒரு நேரத்துக்கு எவ்வளவு கறக்குமா இது? ஒரு நேரத்துக்கு 5 இருக்கும். மொத்தம் 10 லிட்டர் இருக்கும்ண்ணா. இது என்ன வகையை சார்ந்தது? ஹெச்எஃப்பா? ஹெச்எஃப்ல கிராஸா இல்ல பியூர் ஹெச்எஃப்பானா? இது ஹெச்எஃப்ல கிராஸ். கண்ணுக்குட்டி இல்லையோ? கண்ணுக்குட்டி இல்ல, கை கறவை தான். சரி சரி. அண்ணன் மாட்டியாவாரி. அண்ணன் எப்போதுமே 3ல இருந்து ஒரு 5 மாடு எப்போதும் குறையாம இருக்கும். இன்னைக்கும் இருக்கு. அண்ணன்ட்ட கேட்போம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்தாங்கன்னு. ஆனா இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? ஏன்னா மாடு ஒரு 7-8 கொண்டு வந்தேன். 7-8 கொண்டு வந்தீங்க. பரவாயில்ல. 4 மாடு வித்துருக்கு. 4 மாடு வித்துருக்கு. கையில 3 தானே இருக்கு. 5 நிக்கி 3 தான் வித்துருக்கு. 3 நிக்கி அண்ணன் நிக்கி. ஓ இதுவும் வித்துருக்குண்ணே. ஆமா. அது உங்களுக்குள்ளது தான். அது எங்களுக்கு. சரி சரிண்ணே. ஒண்ணு என்ன ரேட்ல இருக்குண்ணே? அந்த மாடு வந்து 35 ரூபா சொன்ன. தலையத்து கிடாரி. 2 பல்லு. தலையத்து தானே? ஆமா தலையத்து 2 பல்லு. கொஞ்சம் வாடலா தெரியுதுண்ணா. அந்த மாடு கொஞ்சம் வாடலா இருக்கு. பல்லு 2 தான். தலையத்து தான். ஓ ஒரு தலையத்து தான். என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? அத 35 ரூபா சொல்லுது. 35. ஃபைனலா என்னன்னா போகும்னா வந்தா குறைச்சு கொடுத்து விடும். 2 ரூபா குறைச்சு கொடுக்கலாம். சரி சரி. இந்த மாதிரி தான் 2வது கிடாரி. 2வது ஈத்து கிடாரி. ஆமா. இது கண்ணுட்டி தோலை தான். தவளை தானே? கண்ணுக்குட்டி இருக்கா இல்ல கை கறவையா? கண்ணுட்டி தோலை. இளந்தவளை. ஆமா. இளந்தவளைனா என்னதுன்னு? இளந்தவளை கண்ணுட்டி ஈனி இருக்கலாம். ஓ அது ஈனி இருக்கிறது வந்து இளந்தவளை. 1 மாசம் கண்ணுனா 1 மாசம் கண்ணுனா 2 மாசம் கண்ணுனா 2 மாசம் கண்ணுனா 3 மாசம்னா கட்ட கண்ணு. ஓ அப்படி. இது தோலை கண்ணுட்டி ஈனி 10 நாள் இருக்கும். 10 நாள் தான் இருக்கும். 2வது ஈத்து தானே? 2வது கிடாரி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 42 ரூபா சொல்லுது. 42 ரூபா சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட்டா கொடுப்பீங்க? வந்தா குறைச்சு கொடுத்துருவோம். வந்தா குறைச்சு பார்த்து கொடுத்துக்கலாம். என்ன எவ்வளவு பால் இருக்கும்? பால் ஒரு 9 லிட்டர் ஓடும். 9 லிட்டர் வரும்ண்ணே. அதோட கண்ணுக்குட்டி அந்த 500 ரூபா சொல்லி 32 ரூபா சொல்லிச்சு. 35 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 35 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான் போகுது. என்ன நானும் ஒரு 38 39 விற்கும் பார்த்தேன். கேட்காலும் 33 34 தான் கேக்கு. அவங்க 35 கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த பொங்கலால் தான் அந்த அம்மாக்கு தான் கொடுத்தாங்க. அந்த பெரியமாக்கு அது 30 ரூபான்னு கொடுத்துருக்கு. 35 சொன்னது 30 ரூபான்னு கொடுத்துருக்கு. 35 சொல்லி 30 ரூபான்னு அந்த ஆச்சிக்கு கொடுத்துருக்கு. ஆச்சிக்கு 30 ரூபான்னு கொடுத்துருக்கு. 30 ரூபான்னு தான் கொடுத்துருக்கு. அந்த அந்த மாடை அதான் கண்டியாதான். அது அங்க உள்ளது. இதான் கண்டு. இதுக்கெல்லாம் எப்படி என்ன ரேட்ல இருக்குண்ணே? இது 28 ரூபா சொல்லுது. 28 ரூபா சொல்றீங்க. ஆமா. அதுக்கு அடுத்து உள்ள மாடு 37 ரூபா சொல்லுது. 37. ஆமா. அது கைப்பால் தான். பெரிய மாடு அது ஒரு 11 லிட்டர் இருக்கும். 42 ரூபா சொல்லுது. அந்த பெரிய மாடு வெள்ள மாடு. ஆமா வெள்ள மாடு. ஃபைனலா என்ன ரேட்டா கொடுப்பீங்க எல்லாத்தையும்? வந்தா குறைச்சு கொடுத்துருவோம். நம்ம சொல்லுவதுதான்
விலை எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். இங்க அந்த விலைக்கு யாரும் வாங்க போகுது கிடையாது. அவங்க மதிப்பு கொண்டு கேட்கறதுதான். எலெக்ஷன் டயத்துல இந்த பணத்தை கொண்டு வரது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? எனர்ஜி அப்படித்தான் இருக்கு, கொண்டு வர முடியலதான். அப்படி இப்படின்னு பேங்க் போட்டு எடுக்க வேண்டியதான் எனர்ஜி. இப்ப இதை கொண்டு ஒருவேளை இப்போ 5 மாடு வித்து போச்சு, ஒரு 2 லட்ச ரூபா கையில இருக்கு அப்படின்னா எப்படி கொண்டு நீங்க சேர்ப்பீங்க? பாதி பேர் ஜிபேல தானே ஏத்தாங்க. பாதி பேர் ஜிபேல ஏத்துறாங்க. பாதி பேர் இப்ப நம்ம சொந்தக்காரங்க 10 20 கொடுத்து வீட்டுக்கு பேர் பண்ண போறோம். ஆமா, எனர்ஜியை மொத்தமா கொண்டு போனா பிடிச்சிருவாங்க. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம எந்த ஓட்டு கொண்டு பணம் கொடுக்க போறோம்? நம்மள பிடிச்சி வச்சுக்கிட்டா இது பண்ணுவாங்க. இங்க எந்த ஆளை அவங்க பொறுப்பு சொல்லுவாங்க. இங்க எந்த பொறுப்பு இருக்கு? மாட்டை வித்ததுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க? ஆமா, என்ன பொறுப்பு கொடுக்க? இந்த வீட்டுல உள்ள செயின், வண்டி, மோட்டார், தோட்டம், கறவு எல்லாத்தையும் வித்து கொண்டு வச்சிருக்கு. அதுல எங்க இதாகுது. அழகான ஒரு கிர்ரு கிராஸ் மாடு பார்க்க அருமையா இருக்கு. ரெண்டாவது ஈத்துக்குள்ளதான் இருக்கும். வளர்ப்பு ஆளுகளுக்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு அருமையான ஏத்த மாடு இது. கண்ணுக்குட்டிய பாரு, கொடி கண்ணுக்குட்டிலாம் ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். மாடு உள்ள பெருங்கூட்டான மாடு, பார்க்க அழகா இருக்கு. கிர்ரு கிராஸ். பால் எப்படியும் ஒரு 12 லிட்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மடியோட அமைப்பு அப்படி இருக்கு. மாடும் அவ்வளவு தூரத்துல நல்ல ஒரு இடம் இருக்கு. பருங்கூட்டான மாடாவும் இருக்கு.